Alhamdulillah Rabbil Alamin, wassalatu wassalamu ala rasulihil mursalin wa ala alihi wa sahabihi ajma'in. Qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid, qul in kuntum tuhibbuna Allah fattabi'uni yuhibbukumullah wa ya'fir lakum dhunubakum. Wa qala an-nabiy sallallahu alaihi wasallam, innama bu'istu mu'allima, aw kama qala alaihi salatu wassalam. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim wa nahnu ala dhalika minash shahidin wa shakirin walhamdulillahi rabbil alamin. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே அவதரித்த மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் இந்த உம்மத்துக்கு கிடைக்கப்பட்ட சிறப்புகள் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காரணமாக நாம் இலவசமாக என்னென்ன நியமத்துக்களை நாம் பெற்றிருக்கிறோம், அல்லாஹ் பெருமானாரால் இந்த சமுதாயத்தை எப்படி உயர்வாக்கினான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு ஹதீஸிலே, நீண்ட ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பேசியதை நினைவூட்டுவார்கள். அல்லாஹ்விடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், லவ்ஹுல் மஹ்ஃபூலிலே நான் பார்த்தேன், ஒரு சமுதாயம் வரும், ஷாஃபிஈன்களாக முஷ்ஃபிஈன்களாக இருப்பார்கள், எல்லா சமுதாயத்திற்கும் பரிந்துரை செய்வார்கள், சொர்க்கத்திற்கு அனுப்புவார்கள், இவர்களுடைய பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அந்த சமுதாயமாக எம்முடைய சமுதாயத்தை ஆக்கு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்லிவிடுவான், வகும் உம்மத்தே முஹம்மதியா, அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சமுதாயம் தான் என்று அல்லாஹ் சொல்லுவான். உங்களுக்கு எல்லாம் அந்த தகுதி இல்லை என்று அல்லாஹ் ஒதுக்கி விடுகிறார். விடவில்லை மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், நான் லவ்ஹுல் மஹ்ஃபூலிலே இப்படி ஒன்றை பார்த்தேனே, ஒரு சமுதாயம் 5 நேரம் தொழுவார்கள், அதனால் பாவங்களில் இருந்து நீங்கிக் கொள்வார்கள், அந்த 5 நேர தொழுகையை எங்களுடைய சமுதாயத்திற்கு கொடு, இந்த சமுதாயத்தினுடைய பாவத்தை அகற்றி என்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்கள் உம்மத்தே முஹம்மதியா, அந்த சமுதாயத்திற்குரிய சிறப்பு தொழுகை அது, உங்களுக்கு எல்லாம் அது கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிடுகிறார். மீண்டும் விடவில்லை, யா அல்லாஹ், நான் லவ்ஹுல் மஹ்ஃபூலிலே பார்த்தேனே, இறைவனுக்காக போரிடுவார்கள். எதுவரை போரிடுவார்கள்? தஜ்ஜாலை கொல்லுகிற வரை போரிடுவார்கள். அரபியிலே சொல்லுவார்கள் அல்-அஹ்வர் என்று தஜ்ஜால். ஒரு கண் மூடப்பட்டிருக்கும், ஒற்றை கண்ணன், அந்த அஹ்வரிடத்திலே போர் செய்கிற வரை அவர்கள் போராடி கொண்டிருப்பார்கள் இஸ்லாத்தை காப்பதற்காக. அந்த சமுதாயமாக என்னுடைய சமுதாயத்தை ஆக்கி யா அல்லாஹ் என்று கேட்கிற பொழுது இல்லை இல்லை, அவர்கள் எல்லாம் உம்மத்தே முஹம்மதியாக்கள். யா அல்லாஹ், லவ்ஹுல் மஹ்ஃபூலிலே நான் பார்த்தேனே, தண்ணீரை கொண்டும் மண்ணை கொண்டும் சுத்தம் செய்கிற ஒரு சமுதாயம் வரும் என்று பார்த்தேன். மற்ற சமுதாயம் எல்லாம் அல்லாஹ்வை வணங்குவதாக இருந்தால் தண்ணீரை கொண்டு மட்டும்தான் வணங்க முடியும். ஒரு செய்தி, யா அல்லாஹ், ஒரு சலுகையை கொடுத்திருக்கிறாய், தண்ணீர் இல்லை என்றால் மண்ணை கொண்டு தயமம் செய்து தொழுது கொள்ளலாம், வணங்கிக் கொள்ளலாம் என்று ஒரு சமுதாயத்திற்கு சலுகை கொடுத்திருக்கிறாயே, அந்த சமுதாயமாக எங்களுடைய சமுதாயத்தை வஜ்அல்ஹும் உம்மத்தி, எங்களுடைய சமுதாயத்தை ஆக்கு என்கிற பொழுது அந்த சலுகையும் உங்களுக்கு கிடையாது, அது உம்மத்தே முஹம்மதியாவிற்கு சொந்தமானது என்றான். விடவில்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், முந்தைய சமுதாயத்தில் எல்லாம் சதக்காக்களை சாப்பிட முடியாது, சதக்காக்களை மலையினுடைய ஓரத்திலே கொண்டு போய் வைப்பார்கள், நெருப்பு கரித்துவிடும், யாருக்கும் பயன் இல்லாது போய்விடும். யா அல்லாஹ், ஒரு சமுதாயத்தை பற்றி நீ குறிப்பிட்டிருந்தாய்,
அந்த சமுதாயம் சதக்காத்துகளை சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று நீ குறிப்பிட்டிருந்தாயே, அந்த சமுதாயமாக என்னுடைய சமுதாயத்தை ஆக்கு என்கிற பொழுது இல்லை இல்லை, அதெல்லாம் உம்மத்தே முஹம்மதியாவிற்கு சொந்தமான விஷயம். யா அல்லாஹ், மீண்டும் விடவில்லை. யா அல்லாஹ், நான் லவ்ஹுல் மஹ்ஃபூலிலே பார்த்தேனே, ஒரு நன்மையை நாடினால் செய்யவில்லை, நன்மையை நாடினாலே ஒரு நன்மை உண்டு. ஒரு நன்மையை செய்தால் 1க்கு 10, அவருடைய உள்ளத்தை பொறுத்து மனசாட்சியை பொறுத்து 700 7 லட்சமாக நான் மாற்றிக் கொடுப்பேன் என்று எழுதி வைத்திருந்தாயே, அந்த சமுதாயமாக இந்த சமுதாயத்தை ஆக்கு. யா அல்லாஹ், ஒரு தீமையை நினைத்தால் தீமை கிடையாது, ஒரு தீமையை செய்தால் 1க்கு 10 கிடையாது, 1க்கு 1 என்று ஒரு சமுதாயத்தை சிறப்பாக்கி இருந்தாயே, அந்த சமுதாயமாக என்னுடைய சமுதாயத்தை ஆக்கு என்கிற பொழுது அதுவும் உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லிவிடுகிறான். மறுபடியும் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், கைருல் உம்மம், உம்மத்துக்களிலேயே சிறந்த உம்மத், நல்லதை ஏவி தீயதை தடுக்கிற ஒரு சமுதாயம் வருவார்கள் என்று சொன்னாயே, அந்த சமுதாயமாக எங்களுடைய சமுதாயத்தை ஆக்கு யா அல்லாஹ் என்கிற பொழுது அதுவும் உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தை சேரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். விடவில்லை. யா அல்லாஹ், கடைசியிலே உருவாகுவார்கள், ஆனால் ஆரம்பத்திலே சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள் என்று எழுதி வைத்திருந்தாயே. யா அல்லாஹ், கடைசியிலே பிறப்பால் கடைசியாக இருப்பார்கள், சொர்க்கத்திலே நுழைவால் ஆரம்பமாக இருப்பார்கள் என்று எழுதினாயே, அந்த சமுதாயமாகவாவது எங்களுடைய சமுதாயத்தை ஆக்கு என்கிற பொழுது இல்லை இல்லை, அது ஹாத்தமுன் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சமுதாயத்தை சாரும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான். மீண்டும் தொடர்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், யா அல்லாஹ், அனாஜீலுஹும் ஃபீ சுதூரிஹிம், அவர்கள் தங்களுடைய வேதங்களை மனதிலே பதிய வைத்திருப்பார்கள். உலகத்தில் வேற எந்த சமுதாயமும் வேதங்களை மனதிலே பதிய வைக்கவில்லை. தௌராத்தை மனனமிட்டவர்கள் உலகத்திலேயே 4 பேர்கள் தான். பனு இஸ்ரவேலர்கள்ல தௌராத்தை மனனம் செய்தவர்கள், நபிமார்கள் தோன்றிய நபிமார்கள் ஏராளம், லட்சக்கணக்கான நபிமார்கள் அங்கே தோன்றி இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான நபிமார்கள் தோன்றி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூட மனனம் செய்யவில்லை. 4 பேர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்த்து 4 பேர்கள் தான் அந்த தௌராத் வேதத்தை மனனம் செய்தவர்கள். ஆனால் அனாஜீலுஹும் ஃபீ சுதூரிஹிம், யா அல்லாஹ், ஒரு சமுதாயம் வரும், அந்த சமுதாயம் வேதத்தை மனதிலே தேக்கி வைத்திருப்பார்கள் என்று நீ பொழித்து வைத்திருக்கிறாயே. இன்றைக்கு எத்தனை கோடி ஹாஃபிஸீன்கள் வயக்ரவுன நபரா, பார்த்து ஓதிக்கொண்டே இருப்பார்கள், வபிகைரி நபரி, பார்க்காமலும் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இப்படி ஒரு சமுதாயம் வரும் என்று சொன்னாயே, அந்த சமுதாயமாக என்னுடைய சமுதாயத்தை நீ ஆக்கு என்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதுவும் உம்மத்தே முஹம்மதியா என்று சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாக கேட்ட வார்த்தைகள் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்னையும் உம்மத்தே முஹம்மதியாவாக ஆக்கி விடு. எதுவுமே கிடைக்கவில்லை, என்னையும் உம்மத்தே முஹம்மதியாவாக ஆக்கி விடு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான், யா மூசா, இன்னி இஸ்தஃபைதுக அலன்னாஸ், நான் மக்களிலேயே உம்மை தேர்ந்தெடுக்கவில்லையா? பிரிசாலாத்தி வபி கலாமி, என்னுடைய வேதத்தை கொடுத்திருக்கிறேன், என்னோடு நீங்கள் நேரடியாக பேசுகிற வாய்ப்பை நான் அளித்திருக்கிறேன், உம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான், குத் மா ஆதைதுக வகும் மின ஷாக்கிரீன், நான் கொடுத்ததை மட்டும் எடுத்துக்கொள். வகும் மின ஷாக்கிரீன், நன்றி உள்ளவர்களாக மூசா நீ ஆகிவிடு. எல்லாம் என்னுடைய சமுதாயம் ஹபீபே கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதிப்பார்கள், அவர்களால் அந்த சமுதாயத்திற்கு நான் அளித்துக் கொண்டே இருப்பேன் என்கிறானே அல்லாஹ். அந்த சமுதாயத்தில் நம்ம இலவசமாக பெற்றிருக்கிறோம். அந்த சமுதாயத்திற்கு எத்தனை நபிமார்கள் கேட்டிருக்கிறார்கள், நமக்கு அல்லாஹ் முஃப்தாக கொடுத்திருக்கிறார். எல்லா நபிமார்களுக்கும் 3 விஷயத்தை சொன்ன அல்லாஹ் இந்த உம்மத்தே முஹம்மதியாவையும் நபியோடு இணைச்சு பேசுறான். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ஷாஹிதாக ஆக்கி வைத்திருக்கிறார். நாளைக்கு மறுமையில யார் சாட்சி சொல்லுவார்? அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், இந்த சமுதாயத்திற்கு நான் நபியாக அனுப்பப்பட்டேன், யா அல்லாஹ், இவர் ஏற்றுக்கொண்டார்கள், இவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பு, இவர்களை நரகத்திற்கு அனுப்பு. சாட்சியாளர்கள் நபிமார்கள் தான் மறுமை நாளையிலே. ஆனால் அல்லாஹ் இந்த உம்மத்தையும் இணைத்து பேசுகிறான். நபிமார்களோடு இந்த உம்மத்தை சார்ந்தவர்கள் நாளைக்கு சாட்சி சொல்லுவார்கள். நபியோடு இணைகிற அளவிற்கு உயர்ந்த சமுதாயமாக நாம் இருக்கிறோமே, எதனால் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹர் ருசுல்
நல்லதை சாப்பிடுங்கள், நல்லமல் செய்யுங்கள். இது யாருக்கு சொல்லுகிற வார்த்தை? நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். யா யுவர் ருசுல், ரசூல்மார்களே நல்லதையே சாப்பிடுங்கள், நல்லமல் செய்யுங்கள் சொன்ன அல்லாஹ் அதே உம்மத்தை முஹம்மதியாவை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாம் எதை ரிஸ்காக கொடுத்திருக்கிறோமோ அதிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள், அமல் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எல்லா நபிமார்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு பதில் கொடுக்கிறேன் என்கிறான். என்னிடத்தில் கேளுங்கள், உங்களுடைய தேவைகளை நான் நிவர்த்தி செய்கிறேன் என்று அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் பார்த்து சொன்ன அல்லாஹ் இந்த உம்மத்தை முஹம்மதியாவை பார்த்து சொல்கிறான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், எங்கிருந்து வேண்டுமானாலும் என்னை அழையுங்கள், எங்கிருந்து வேண்டுமானாலும் என்னை அழையுங்கள். அஸ்தஜிபு லக்கும், உம்மத்தை முஹம்மதியாவே அழையுங்கள், நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்காக, கேளுங்கள் கொடுக்கிறேன், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறானே. நபிமார்களோடு ஒட்டி பேசுகிற அளவிற்கு நாம் சிறந்தவர்களாக ஆனதற்கு காரணம் என்ன? இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அந்த ரசூலினுடைய நடைமுறையை நாம் எந்த அளவிற்கு எடுத்திருக்கிறோம், ரசூலை பற்றி நாம் எந்த அளவிற்கு புரிந்திருக்கிறோம், ரசூலை பற்றிய முழு வரலாறு யாருக்காவது இந்த சமுதாயத்தில் தெரியுமா? அல்லாஹ் சிலாகித்துக் கொண்டே இருக்கிறானே, இந்த நாயகத்தினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை யாருக்கு தெரியும் இந்த சமுதாயத்தில்? அது கூட தெரியவில்லை என்றால் வெட்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? அதனால ஒவ்வொரு வீடுகளிலேயும் இன்றைக்கு மலிவு விலையில ரசூலை பற்றிய வரலாறுகள் வந்துவிட்டது. ஒரு 25 ரூபாயில ரசூலை பற்றி வந்துவிட்டது. அது கூட இல்லை, அதை கூட படிக்க முடியவில்லை என்று சொன்னால் நாம் உம்மத்தை முஹம்மதியா என்று எப்படி சொல்லிக் கொள்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 சக்திகளால் படைக்கப்பட்டவர். ஒரு சக்தி அல்ல, இன்சி, மலக்கி, ஹக்கி என்று சொல்லுவார்கள். மனித சக்திகள் அனைத்தும் பெருமானாருக்கு உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதர் தான். மலக்காக பெருமானார் இருந்திருந்தால் இந்த சமுதாயம் ஏற்றிருப்பார்களா? மலக்கு அவர் சரியாக நடக்க முடியும், நாங்கள் எல்லாம் மனிதர்கள் அப்படி முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். மனித சக்தியால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமை பெற்றவர்கள், காமிலானவர்கள். பெருமானாரிடத்திலே மலக்கியத்தும் இருந்தது, மலக்குகளின் சக்தியும் இருந்தது. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குகள் என்ன வேலையை செய்வார்களோ அது முழுக்க செய்வார்கள். மலக்குகள் உண்பதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய நாட்கள் பட்டினிதான். சகாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், ஒரு சமயம் பெருமானார் சாப்பிடுவதே கிடையாது. சகாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், நாயகமே நீங்கள் சாப்பிடாமலேயே இருக்கிறீர்களே, நாங்களும் அப்படி இருக்கிறோம் என்று ஒரு சில சகாபாக்கள் முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். கடைசியில பெருமானார் சொன்னார்கள், யுத்தமணி ரப்பி வைஸ்தீனி ரப்பி, என்னுடைய ரப்பு எனக்கு உணவை கொடுக்கிறான், என்னுடைய ரப்பு எனக்கு தாகத்தை தீர்க்கிறான், நான் இந்த வெளிவந்த உணவை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்கி அல்லாஹ் கொடுக்கிறார்கள். மலக்கியத் இருந்த காரணத்தினால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணத்தை மேற்கொள்ள முடிந்தது. நாம 2 காலம் தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் போக முடியுமா? ஒரு ஜான் தூக்க முடியுமா? எவ்வளவு வேகமாக தூக்குகிறானோ அவ்வளவு வேகமாக விழுகிறான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகுத்து ஸமாவாத் வல் அர்த், வானம் பூமி, வானத்தில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்தையும் பெருமானார் அறிந்தார்களே, காரணம் மலக்கியத் பெருமானாரிடத்திலே முழுமையாக இருந்தது. முழுமையான மலக்கியத்தை பெற்றவர்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை யார் சந்திக்கிறார்களோ கடுமையான வேகம் இருக்கும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில், தாக்கம் இருக்கும். அதனாலதான் நிறைய நபிமார்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை அதிகமான முறை சந்திக்க முடியவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சது மொத்தமே 12 முறைதான். சொர்க்கத்திலே படைக்கப்பட்ட ஆதம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தது 12 முறைதான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கோள்களோடு சுத்தியவர்கள், சமுதாயத்திற்கு நட்சத்திர கலைகளை அறிமுகம் செய்தவர்கள், அஸ்ட்ரானமிக் அறிமுகம் செய்தவர்கள் 4 முறைதான் ஜிப்ராயிலை சந்தித்திருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடத்திலே 50 முறை சந்தித்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை பாருங்கள். ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நண்பர் இப்ராஹிம் 42 முறை சந்தித்திருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் கொஞ்சம் அதிகம், அல்லாஹ்வோடு பேசுவதற்கே முனைந்தவர்கள் அல்லவா, ரொம்ப தாக்கத்தானவர்கள், எதையும் சமாளிக்கிற ஆற்றல் உண்டு. அவர்கள் 400 முறை ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்திருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் 10 தடவை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ராஹீலை சந்தித்தது அவர்களுடைய 23 ஆண்டு காலங்களிலே ஜிப்ராஹீலை சந்தித்தது
2400 முறை சந்தித்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்கியத்தை பெற்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் உங்களுக்கு நிழல் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வார்களே ஆனால் பிரகாசம் உண்டு. காரணம் மலக்கியத்தும் அவர்களிடத்தில் இருந்தது. இதையும் தாண்டிய ஆற்றல் தான் உலகத்திலே ஒரே மனிதருக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் ஹக்கியத். ஹக்கியத் உலகத்திலே யாருக்கும் கிடையாது, பெருமானாருக்கு மட்டுமே உண்டு. அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள், யாருக்கும் கிடையாது. நேரடியாக ஜிப்ரீலை விட அவர்களுடைய ஆற்றலை விட பன்மடங்கு ஆற்றல் நிறைந்ததுதான் ஹக்கியத். இதுவும் பெருமானாரிடத்திலே கொடுக்கப்பட்டது. இந்த மூன்றுமே பெருமானாரிடத்திலே காமிலாக இருந்தது. இன்சியத்தும் இருந்தது, மலக்கியத்தும் இருந்தது, ஹக்கியத்தும் இருந்தது. இதனால் தான் எல்லா ஆதிக்கமும் பெருமானாரிடத்தில் இருந்தது. எல்லா ஆதிக்கம். புகாரி ஹதீசுகள் சிஹாவு சித்தாவை எடுத்து நீங்கள் புரட்டிக் கொண்டே வாருங்கள். இன்றைக்கு எல்லாம் தமிழ்ல வர ஆரம்பித்து விட்டது. ஜீவ ஹைவானாத்துகள், ஜீவ மண்டலத்தினுடைய ஆதிக்கம் பெருமானாரிடத்தில் இருந்தது. புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வரும். ஒரு ஒட்டகை முரண்டு செய்து கொண்டே இருக்கும். ஒட்டகக்காரர் வருவார், என்னுடைய ஒட்டகையை அடக்கவே முடியவில்லை நாயகமே, அதற்கு என்ன வழி நாயகமே என்று கேட்கிறார். நம்மள்ட்ட வந்து கேட்டா ஒரு தாவீஸ் எழுதி கொடுத்து போய் போடுங்க, அதே அடங்கிறது இல்லையே. பிறகு எப்படி ஒரு தாவீஸை கொண்டு போய் கழுத்துல போடுவார்? எதற்கு தாவீஸ் கேட்பது என்று கூட நம்முடைய சமுதாயத்திற்கு தெரியவில்லை இன்னும். ஒரு இடத்துல ஒரு ஹஜ்ரத்திலே சமீபத்தில் 2 தாவீஸ் ஒருவர் கேட்கிறார். ஒன்று தன்னுடைய மகனுக்கு படிப்பு வரவில்லை, அதனால் ஒரு தாவீஸ் கொடுங்கள் என்று கேட்டார். அதற்கு கொடுத்துட்டார். அடுத்தது ஒரு தாவீஸ் கேட்கிறார், என் கோழி தீனி சாப்பிட மாட்டேங்குது, அதுக்கு ஒரு தாவீஸ் கொடுங்க. கோழி தீனி சாப்பிடாததற்கு தாவீஸ். அதை எழுதி கொடுத்து கடைசியில மாத்தி ஒரு கொடுத்து பையனுக்கு கொடுக்க வேண்டியதை கோழிக்கு கொடுத்து, கோழிக்கு கொடுக்க வேண்டியதை பையனுக்கு கொடுத்து, அந்த கோழி தாவீச கட்டினதுக்கு பின்னாடி பைக்கெட்ட பார்த்துட்டு ஓடுது. பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்காண்டி தாவீஸ் வாங்கியிருக்காருல்ல, கோழி பள்ளிக்கூடத்திற்காக பையை தூக்க பார்க்கிறது. இந்த மாதிரி உண்டான நிலைகள் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து முறையிடப்படுகிறது. ஒட்டகை முரண்டு செய்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். ஒட்டகையை பெருமானார் கையசைத்தார்கள். ஒட்டகையை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரும் என்று அழைத்தார்கள். ஒட்டகை பணிந்து குனிந்து பெருமானாருக்கு முன்னால் வந்து நிற்கிறது. முரண்டு செய்கிற ஒட்டகையை இஷாராவால் பெருமானாரால் அடைக்க முடியும். காரணம், ஜீவ மண்டலம், மிருகங்களுடைய ஆதிக்கம் பெருமானாரிடத்தில் உண்டு. அபூ தல்ஹா, பல குதிரைகளுக்கு சொந்தக்காரர் அபூ தல்ஹா, சிகப்பு குதிரை. அரபுலகத்தில் அபூ தல்ஹாவிடத்தில் இருக்கிற குதிரைக்கு தனி மவுஸ், குதிரை ரேஸ் மாதிரி அங்க ஒரு குதிரை ரேஸ் நடக்கும். அபூ தல்ஹாவினுடைய குதிரையை வெற்றி கொள்வதற்கு கிடையாது. அந்த குதிரை முரண்டு செய்கிறது. அந்த குதிரையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகிலே தட்டி சொன்னார்கள். முதுகிலே தட்டி சொன்னார்கள், அபூ தல்ஹா சாதாரண மனிதர் அல்ல, இறைவனுக்கு பிடித்தமானவர். அவரை சுமப்பதில் நீ பெருமைப்பட்டுக் கொள். என்ன குலுக்கிக் கொண்டிருக்கிறாய் குதிரையை என்று தட்டி கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அந்த குதிரை குலுக்கியதாக சரித்திரமே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த ஆதிக்கம். பெருமானாருக்கு இது மட்டுமல்ல, தாவரங்களினுடைய ஆதிக்கம் பெருமானாரிடத்தில் இருந்தது. இன்னைக்கு நம்ம போய் ஒரு மரத்திட்ட பேச முடியுமா? நான் சொல்றதை கேளுன்னு மரத்திட்ட சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் தான் அந்த மரம் நம்மை விடுமா? நீ என்ன யோக்கியமா என்று பிடித்துக் கொள்ளாதா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலம் ஜலம் கழிப்பதற்காக செல்லுகிறார்கள். மறைப்பு ஏதுமே கிடையாது. இதெல்லாம் புகாரியில் இடம்பெற்றிருக்கிற ஹதீசுகள். மறைப்புகள் ஏதுமே கிடையாது. பெருமானார் 2 மரத்தை அழைத்தார்கள். ஒரு மரத்தை இப்படி அழைத்தார்கள், ஒரு மரத்தை அழைத்தார்கள். 2 மரங்களும் வந்தது. ஏதோ ஒரு பையனை கூப்பிடுற மாதிரி மரத்தை கூப்பிட்டாங்க. 2 மரம் வந்தது, பெருமானாருக்கு மறைப்பாக நின்றது. பெருமானாரினுடைய ஆற்றல் என்ன எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு பனு இஸ்ரவேலர் வருவார், பெருமானாரிடத்தில் சொல்லுவார், நீங்கள் நபி என்று நான் ஏற்க வேண்டுமானால் ஏதாவது ஒரு அற்புதம் காட்ட வேண்டும். என்ன காட்ட சொல்லுகிறாய் என்று அவரிடத்திலே கேட்கிறார்கள். அதோ தெரிகிறதே மரம், அந்த மரம் வந்து உங்களை ஈமான் கொண்டால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இவ்வளவுதானா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்தை அழைத்தார்கள். மரம் வா என்று அழைக்கிறார்கள். மரம் வந்தது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். மரமும் பெருமானாரின் மீது ஈமான் கொண்டது. அதற்கு பிறகுதான் அவர் ஈமான் கொண்டார் என்பது வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி கையிலே வாள் இல்லை,
வெறுமனே போருக்கு புறப்பட்டு வருகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்ன சகோதரா போருக்கு புறப்பட்டு வருகிறாய், கையிலே வாள் இல்லையா என்று கேட்டார்கள். பெருமானாரை பார்த்து சொன்னார், நாயகமே என்னுடைய வீட்டில் ஒண்ணுமே இல்லை நாயகமே, அதனால் நான் வெறும் கையோடு வந்து விட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்த மட்டை ஒன்றை எடுத்து நீ வாளாக மாறு என்றார்கள். மட்டை நீ வாளாக மாறு என்றார்கள். இரும்பு வாளாக மாறியது அவரிடத்திலே கொடுத்தார்கள். அவர் வஃபாத்தாகிற வரை அதை வைத்திருந்தார். நாதிக்கு உலகத்தில் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒளி விளக்காக, ஒளி விளக்கு. அவங்களுடைய குச்சி, ஒரு சில சஹாபாக்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குச்சிகளை கொடுத்தார்கள். இருளிலே செல்லுகிற பொழுது அது ஒளி விளக்காக வெளிச்சம் கொடுக்கும். மிஷ்காத் ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ். அப்ப தாவர வர்க்கத்தினுடைய ஆதிக்கமும் முழுக்க பெருமானாரிடத்திலே இருந்தது. பூமண்டலத்தின் ஆதிக்கம், இந்த பூமியினுடைய ஆதிக்கத்தை பொறுத்தவரை நீங்கள் எண்ணி பாருங்கள், ஹதீசுகளை புரட்டி பாருங்கள். காத்திபுல் வகி, வகியை எழுதியவர் அப்துல்லாஹ் இப்னுல் ஹாரிஸ். பெருமானாருக்கு பிரியமாக இருந்தவர் அப்துல்லாஹ் இப்னு ஹாரிஸ். நஊது பில்லாஹ், அவர் மதம் மாறினார். வகியை எழுதிய நபி தோழர்களிலே மதம் மாறியவர் என்ற பெயர் இவருக்கு மட்டுமே சாரும். காத்திபுல் வகியா இருந்து அல்லாஹ் தஆலா அவருடைய தலையெழுத்தை மாத்தினா, வகியை எழுதியவர் முர்த்தத்தாக மாறினார், மதம் மாறினார். பெருமானார் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள், பூமிக்கு சொன்னார்கள், பூமிக்கு ஆணையிட்டார்கள், இவருடைய சடலத்தை நீ ஏற்காதே என்றார்கள். அவ்வளவுதான். இவருடைய சடலத்தை நீ ஏற்காதே. கடைசியில் அவர் வஃபாத்தானார். அடக்கம் செய்யப்படுகிறது, பல 100 முறை அடக்கம் செய்யப்படுகிறது. அந்த பிணம் மேலே தான் வந்து கிடந்தது. பிணம் மேலே கிடக்கிறது. இந்த ஆதிக்கம் அகிலத்தில் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான். ஹிஜ்ரத்தின் பொழுது நாம் எல்லாம் அறிந்த வரலாறு. துரத்தி கொண்டு வருகிறார் சுராக்கா. பெருமானார் பூமிக்கு ஆணையிட்டார்கள், காலை பிடி, பிடித்தது. காலை விடு, விட்டது. பூமியின் ஆதிக்கம் பெருமானாருக்கு முழுமையாக கொடுக்கப்பட்டிருந்தது. நீரின் ஆதிக்கம் பெருமானாரிடத்தில் இருந்தது. நீரும் பெருமானார் சொன்னதைத்தான் கேட்கும். தாத்துர் ரிகா போர்க்களத்திற்கு போகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தூரமாக செல்லுகிற இடம், தண்ணீர் எல்லாம் இல்லாத இடம், உணவு தட்டுப்பாடான இடம். தண்ணீரை பெருமானார் தன்னுடைய கையிலே அள்ளி கொடுத்து தண்ணீரை தான் அள்ளி கொடுத்தார்கள். சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு உணவு தேவைப்படுகிற வேளையில இது உணவாக இருக்கும் என்றார்கள். தண்ணீரை கொடுத்த நாயகம் உணவு தட்டுப்பாடு ஏற்படுகிற பொழுது இது உங்களுக்கு உணவாக இருக்கும் என்றார்கள். நிலைமை என்ன ஆனது? தாத்துர் ரிகா செல்லுகிறார்கள். சகாபாக்கள் அதை ஒரு பெருசா ஒண்ணு நினைக்கல, சாதாரணமாக எடுத்துக்கொண்டு சென்றார்கள். கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு விட்டது, உணவு பசியாக இருக்கிறது. அப்பொழுதுதான் ஒரு சகாபிக்கு நினைவு வருகிறது, பெருமானார் சொல்லி இருக்கிறார்களே அந்த தண்ணீர் உங்களுக்கு உணவாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்களே, பெருமானார் கொடுத்த தண்ணீரை பாருங்கள் என்று பார்க்கிற பொழுது அந்த தண்ணீர் தண்ணீராக இல்லை, அது பாலாக இருந்தது. அத்தனை பேர்களுடைய பசியையும் அகற்றியது. நஸஈயிலே இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்த ஆதிக்கங்கள் இவை. இதோடு நிற்கவில்லை. பெருமானார் காற்று மண்டலத்தின் மீது பெருமானாருக்கு ஆதிக்கம். காற்றுக்கு ஆணையிட்டால் பெருமானாருக்கு கட்டுப்பட்டு காற்று நடக்கும். அஹ்ஸாப் போர்க்களம், எதிரிகள் ஏராளமானவர்கள் சேர்ந்திருக்கிற போர்க்களம். பெருமானார் இஸ்லாமியர்களை பார்த்து சொன்னார்கள், இன்றைக்கு இரவு கடுமையான காற்றடிக்கும். நடக்க போறதை இன்னைக்கு சொல்றாங்க பெருமானார். காரணம், காற்றுக்கு ஆணையிட போகிறார்கள். கடுமையான காற்றடிக்கும், எதிரிகளை எல்லாம் தூக்கி வீச போகிறது, எதிரிகளின் படை சின்ன பின்னப்பட போகிறது. அதனால் நீங்கள் பூமியோடு பூமியாக படுத்துக் கொள்ளுங்கள், யாரும் எந்திரிக்க வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அன்று நடந்ததா இல்லையா? கடும் காற்று, குதிரைகளும் தூக்கி ஒன்றாக மோதப்படுகிற அளவிற்கு காற்று. எதிரணியில் இருக்கக்கூடிய 2 குதிரைகள் ஒன்றோடு ஒன்று காற்றால் மோதிக்கொண்டு இறக்கும். எதிரிகள் எல்லாம் தூக்கி வீசப்பட்டார்கள். காற்றால் சுனாமிக்கு அடிபட்டு இறந்தார்கள். இதுல ஒரு சகாபி சும்மா இருக்காம எழுந்திருந்து பார்க்கலாம் என்று எழுந்தார். அவரையும் தூக்கி சென்று போட்டது. அடுத்த நாள் மலைகளுக்கு இடையிலிருந்து அவரை கொண்டு வரப்பட்டது என்பது ஹதீஸ். காற்றின் ஆதிக்கம் பெருமானாரிடத்திலே முழுமையாக இருந்தது. நெருப்பு மண்டலத்தின் ஆதிக்கம் பெருமானாரிடத்தில் இருந்தது. வரலாறுகளை புரட்டுங்கள். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
யாசிரினுடைய குடும்பமே சித்திரவதை செய்யப்பட்டது. சுமையா யாசினுடைய தாயார் முதலிலே ஷஹீதாக்கப்பட்டவர்கள். யாசிர் ரலியல்லாஹு தஆலா அம்மாரினுடைய தந்தை யாசிர் 2 கால்களையும் ஒட்டகத்திலே வைத்து கட்டப்பட்டு தனித்தனியாக இழுத்து ஷஹீதாக்கப்பட்டவர்கள். அம்மார் ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் முன்னே காய்ச்சிய நெருப்பால், இரும்பு கம்பியை வைத்து நெருப்பால் காய்ச்சப்பட்டு அம்மாரினுடைய முதுகிலே இழுக்கப்படுகிறது. அம்மாரின் முதுகிலே இழுக்கப்படுகிறது. அம்மார் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருப்புக்கு ஆணையிட்டார்கள். யா நாரு கூனி பர்தன் அலா அம்மார் கமா குன்தே பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எப்படி நெருப்பே நீ குளிர்ச்சியானாயோ அதை போன்று அம்மாருக்கும் நீ குளிர்ச்சியாக வேண்டும். அதற்கு பிறகு எங்கே நெருப்பு கரித்தது சுட்டதே. அம்மார் ரலியல்லாஹு பார்த்தால் கங்காரு இருக்கிறது, உடலிலே வைத்தால் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறது அம்மாருக்கு. நெருப்பின் ஆதிக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கொடுக்கப்பட்டது. மேகத்தின் ஆதிக்கம் பெருமானாருக்கு முழுமையாக கொடுக்கப்பட்டது. ஒரு சகாபி வருவார் அல்லவா, வந்து சொல்லுகிறார், ஜுமாவுடைய வேளையிலே பெருமானார் மெம்பரிலே இருக்கிறார்கள். ஒரு கிராமவாசி வருகிறார், நாயகமே மழையே இல்லை நாயகமே, மழைக்காக துஆ செய்யுங்கள். பெருமானார் கரம் உயர்த்தினார்கள், மேகத்திற்கு ஆர்டரிட்டார்கள். மழை பெய்தது, பெய்து கொண்டே இருந்தது. அடுத்த வாரம் வரை பெய்தது. அதே சகாபி வந்தார், பெருமானார் இடத்திலே சொன்னார், நாயகமே போதும் நாயகமே, ஆடுகள் எல்லாம் அடித்துக் கொண்டு செல்கிறது நாயகமே, வீட்டில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது நாயகமே, வெள்ள பெருக்கெடுத்து ஓடுகிறது நாயகமே, போதும் நாயகமே. பெருமானார் கரம் உயர்த்தினார்கள், ஆடரிட்டார்கள், மழை நின்றது. எல்லோரும் மழை இல்லாது வெளியே கிளம்பினார்கள் என்பது வரலாறு. மேகத்தின் ஆதிக்கம் பெருமானாருக்கு உண்டு. விண்ணகத்தின் ஆதிக்கம், மன்னகம் மட்டுமல்ல விண்ணகத்தின் ஆதிக்கம் பெருமானாருக்கு உண்டு. குறைஷி தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த முகம்மது எதை சொன்னாலும் செய்து விடுகிறார். இந்த முகம்மதை விஞ்சவே முடியவில்லை. முகம்மதை விஞ்சி நிற்பதற்கு அரபுலகத்திலே எஞ்சிய ஆட்கள் ஒருவர் கூட கிடையாது. அதனால் ஒரே ஒரு கேள்வி இனிமேல் இறுதியாக கேட்க போகிற கேள்வி ஒன்று, சந்திரனை இவர் 2ஆ பழக்கணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியனை 2ஆ பழக்க சொல்லி இருந்தாலும் செஞ்சிருப்பாங்க. சந்திரனை 2ஆக பிளக்க வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய ஆள்காட்டி வீரலால் பிறந்து காட்டினார்கள். ஹிரா மலைக்கு, ஹாரே ஹிரா ஜபலே நூர் மலைக்கு இந்த பக்கம் பாதி தெரிகிறது, அப்பக்கம் பாதி தெரிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2ஆக பிளந்து காட்டினார்கள். இந்த ஆதிக்கம் பெருமானாருக்கு உண்டு. இதை விட மேலாக எஞ்சிய ஆதிக்கம், சொர்க்கத்தின் ஆதிக்கமும் பெருமானாருக்கு உண்டு. சொர்க்கத்தின் ஆதிக்கமும் பெருமானாருக்கு உண்டு. ரபிஆ தஹஜ்ஜத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பணி செய்பவர் ரபிஆ. அந்த ரபிஆ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இரவு நேரத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறார். ரபிஆ திருமணம் முடித்து விட்டார். பெருமானார் சொன்னார்கள் ரபிஆவிடத்திலே, ரபிஆ இனிமேல் நீ வீட்டுக்கு சென்று விடு ரபிஆ என்கிற பொழுது வேகமான வீட்டுக்கு சென்றார். தஹஜ்ஜத் வேளையில பெருமானார் கதவை திறந்து பார்த்தால் ரபிஆ உட்கார்ந்து இருக்கிறார். நான் தான் வீட்டுக்கு செல்ல சொன்னேனே பெருமானாரே, நீங்கள் சொன்னவுடன் நான் சென்று விட்டேன் நாயகமே. வீட்டிலே போய் உறங்குகிற பொழுது எனக்கு உறக்கம் வரவில்லை நாயகமே, அதனால் பணி செய்வதற்காக வந்து விட்டேன் நாயகமே என்கிற பொழுது பெருமானாரிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்டார்கள், செல் யா ரபிஆ, ரபிஆ எதை வேண்டுமானாலும் கேள் ரபிஆ, உனக்கு நான் தருகிறேன் என்கிற பொழுது அந்த சஹாபி கேட்டது என்ன தெரியுமா? முராஃபகத்துக ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே உங்களோடு நான் இருக்க வேண்டும் நாயகமே, சொர்க்கத்திலே உங்களோடு இருக்க வேண்டும் நாயகமே. ரபிஆ வேறு ஏதாவது கேள் ரபிஆ, இல்லை இதுதான் வேண்டும் நாயகமே என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தொழுதுகொள், சொர்க்கத்திலே என்னோடு இருந்துகொள் என்று சொல்லுகிறார்களே. சொர்க்கத்திலே என்னோடு இருப்பாய் என்று சொர்க்க ஆதிக்கம் இல்லாதவர் எப்படி சொல்ல முடியும்? 10 பேர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி. சொர்க்கத்தின் ஆதிக்கமும் பெருமானாரிடத்திலே முழுமையாக இருந்தது. அந்த பெருமானாரின் உம்மத்தாக இருக்கிற நாம் இன்றைக்கு பெருமானாரினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமா அல்லது சொல்லை விஞ்சி நடக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியிலே வாழ்ந்தார்களோ, எப்படி வாழச் சொன்னார்களோ அந்த வழியிலே வாழ வேண்டும். வல்லோன் அல்லாஹ் அத்தகைய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.